ஒரு வாட்டி இந்த மாங்காய் பச்சடி நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா, எப்போல்லாம் உங்களுக்கு மாங்காய் கிடைக்குதோ அப்போல்லாம் செய்யாமல் விடவே மாட்டீங்க. இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு பொரிய விட்டு 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 காஞ்ச மிளகாய். இது நல்லா வதங்கினதும் நம்ம எந்த வெரைட்டி மாங்காய் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்கு கிளிமூக்கு மாங்காய் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை சேர்த்துட்டு அது நல்லா வதக்கி விட்டுடலாம். அது ஓரளவு வதங்கினதும் ஒரு டம்ளர் போல் தண்ணி ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வேக விட்டுடலாம். இது நல்லா குழைய வேகணும். வெந்ததுக்கப்புறமா எனக்கு இதில் வெள்ளை சக்கரை போட்டு சாப்பிட தான் பிடிக்கும். உங்களுக்கு நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துட்டு சூடான சாதத்து கூட சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கடி செஞ்சுட்டே இருப்பீங்க. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.